ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா த ட்வின்ஸ் தான். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தென் வெல்கம் டு த ப்ளே த கேம் 2.7. சரி, ஓகே. உங்கள் அடுத்து என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன கேம் சொன்னாலும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் யாருக்கூடயாச்சும் எங்களோட விளையாடணுன்னாலும் நினச்சிங்கனாலும் என் கூட விளையாடலாம். அதுக்கான ஐடியா மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் கமெண்ட் ஆன்லேயே வைக்கிறேன். ஆனால் போட்டு ஐடியா சொல்லணும். அப்போ தான் நான் உங்க கூட விளையாட வருவேன். நீங்கள் என்ன கேம் வேணால் சொல்லுங்கள். மல்டிப்ளேயர் கேமாக சொல்லுங்கள், நான் உங்க கூட வந்து விளையாட போகிறேன். இதே நானே வீடியோ ட்ரை பண்ணி போடணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்கிட்ட எனக்கு இது ட்வின்ஸை தவிர அந்தளவுக்கு எனக்கு விளையாட தெரியும். பட் என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்படி இறங்கிக்கலாம். பேசிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் மேலே இறங்கிருக்கே பண்ணிட்டேனே. சரி, இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா? போடுறதுக்கிட்டு டைனமெண்ட் கிடச்சிருக்கு. இங்கே ஏதாச்சும் ஒன்றுமே இல்லை. இங்கே எதுவும் கோடு இல்லை கோடு இல்லை. பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே உள்ள கிராணி வருது. மேலே எவனாச்சு? சரி, அவனுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. கிராணி வருதே. ஆஹா, வந்துகிட்டே இருக்கு. டைமண்ட்டை போட்டலாமா? கஷ்டம் ஈஸி போட்டு. இங்கே ஏதாச்சும் சிலிண்டர் மாஸ்க் இந்த கிடைக்கலையே. இந்த இடத்துல தானே போன தடவை நம்ம சிலிண்டர் மாஸ்க் பார்த்தோம். அச்சிக்கியோ, இவன் வேறு வந்துட்டாங்களே. எல்லாருமே வந்துட்டாங்களே. ஒரே ஒருத்தர் தான் செத்துருக்கான். ஓடி முடிச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. அடிக்கடி ட்ரை பண்ணுவோம். இதே டைமில் தான் நம்ம போன தடவை எஸ்கேப் பண்ணோம். இப்போது அதே மாதிரி எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஐயா, இங்கேட்டு விட்டுறாங்களே. சரி, ஓகே. இங்கே இருக்கிற இதை எடுத்துக்கலாம். இங்கே எதுவும் இல்லை. இங்கேயாச்சும் ஒன்றுமே இல்லை. என்னாச்சும் ஒன்று வச்சுருங்களாடே. மேலே அயனுக்காக இருக்குது, அது தேவைப்படும். அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் கிளம்பலாம் ஸ்லோவா. சீக்கிரம். இங்கே இருக்கிற பட்டன் அமுத்துறோம். உடச்சோடு ஓப்பன் பண்ணு. நீ என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள், நான் வழக்கம் போல் ட்ரை பண்ணுறேன். போட்டுக்கிறதுக்கு உள்ள மெடிக்கேட் நினச்சேன். நாங்கள் கூட அதை உள்ளதாச்சு அவங்க குண்டு தொலையை வர்றதுக்குள்ளே ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு ஒரு செடியெலாம் போட்டுக்கிட்டு வர ஸ்விட்ச் போர்டு கீ கூட அடிச்சிச்சு. டேடா இவ்வளோ கிட்ட வந்துட்டு முடிச்சு விட்டாங்களா? டேய், உன் கையில் போய் அடி வாங்கிட்டு போய் எல்லாம் என்ன சொல்லணும். சே, ஐயோ, வீடியோ இது வேறு காட்டக்கூடாதா? சரி, ஓகே கைஸ், மறுபடியும் நம்ம கேம் பிளே கண்டினியூ பண்ணலாம். இது எடுத்து விடும். இங்கே வெளில போய் பார்த்தா டைமண்ட் மட்டும் கிடச்சிருக்கு. போட்டுக்கிறேன். இருக்கிறவங்க எல்லாத்தையும் முடிச்சு விடுவோம். எல்லோரும் வாங்குறாடே. இதுக்கப்புறம் முடிச்சு விட்டு அப்புறமா அடுத்த கேம் பிளேயை கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நம்ம பொருளெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸ்விட்ச் போர்டு கீ கிடச்சிருச்சு. இன்னும் ரெண்டு பொருள் தான். அந்த ஃபோட்டோ, அப்புறம் இன்னும் நம்ம போய் டைமண்ட் எடுக்கல. அதுக்குள்ளாரே பேசிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். நம்ம டைமண்ட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே பேசுவோம். எல்லோரும் வாங்குறாடே, சீக்கிரமாக வாங்கலாம். ஓகே, ஒரு இவன் வந்துட்டான். டேய், வாங்கடா எல்லாருமே. வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பாமை போட்டு கிளம்பிடுவோம். ஓடுறா. 3, 2, 1 கோ. 3 விக்கெட். ஓகே. கிராண்ட் ஃபார்ம் மட்டும் இருக்கானோ. போயிட்டுருக்கான் பாருங்க. இருக்கிற தள்ளுறேன். ப்ளூ கீ இது உங்களுக்கு தேவையில்லை. போடா மொட்டை மண்டை. கிளம்புற இந்த பக்கம் பார்த்துட்டானா மொட்டை மண்டை. இல்லை, இது இருக்குது. டே, எதுக்குறாடி வந்துட்டுருக்கே? வந்துகிட்டே இருக்காதுடா. ஏதாச்சும் டைமண்ட் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா அவனை முடிச்சு விட்டலாம் சீக்கிரமாக. போடுறதுக்கு எடுத்துக்கிட்டு சென்ட்ரா மாஸ்க்கு இதை எடுத்துக்கலாம். இவனை முதல்ல முடிச்சு விட்ருவோம். வந்துட்டு கிடப்பான். எங்கடா போன மொட்டை மண்டை? உனக்காக தான்டா தேடுறேன். வந்துட்டான், முடிச்சு விட்றான். அவன் செத்து போயிடுவான். நம்ம கிளம்புவோம். ஓகே, இங்கே கிடச்சிருக்கு. இது ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடைக்குமா? இங்கே ஒன்றும் இல்லை. ஐயோ, சரி, ஓகே. இது முதல்ல இதை எடுத்து டீயில் கலந்து விடு. சரி, ஓகே. இதை மறுபடியும் சிலிண்டர் மாஸ்க் எடுத்து போட்டுப்போம். வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குமா? போட்டுக்கிட்டு பேட்டர்ன் இங்கே ஒன்று. ஓகே, இதை நம்ம நான் வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று. இங்கே ஒன்று.
இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே தான் இருக்குது பாம். அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். எப்படி ஓகே. இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா? ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ மேலே போயிட்டு அங்கே ஏதாச்சும் கிடைக்குமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அப்படியே சுவிட்ச் போர்ட் கீ போட்டு அதுக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இந்த லாக்கர் பாஸ்வேர்ட் பார்த்தீங்களா? இங்கே ஏதாச்சும் பாஸ்வேர்ட் கிடைக்குமா? கோடு கிடைக்கல. போட்டு இருக்குது. டோர் ஹேண்டில் இருக்குது. இப்போ வந்து எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இப்போ நம்ம மேலே இங்கே ஏதாச்சும் இன்னொரு டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. வந்து நம்ம கன் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாஸ்கோடில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். இப்படி போய் எதுக்குறா ஈஸி மோடில் சிலிண்டர் நான் மாஸ்க்கு லாஸ் பண்ணு. நான் ஹார்ட் மோட்லேயே சில டைம்ஸ் இது வைக்க மாட்டேன். ஈஸி மோடில் எதுக்கு சிலிண்டர் மாஸ்க்கு உள்ளே போய் பார்ப்போம். போடுத்துக்கிட்டு பட்டன் கிடச்சிருச்சு. எடுத்துக்குவோம். இன்னும் நான் போயிட்டு ஹேண்ட் வீல் அது இதுவே கண்டுபிடிக்க எடுக்கணுமா? சீக்கிரமாக போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். டைமண்ட் எடு. போட்டு இதை எடுத்து விட்டா இல்லை டைமண்ட்ஸோ இங்கேன்னு வந்துடும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டைமண்ட் இங்கே வந்து இருக்கட்டும், நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கன் எடுத்துடலாமா? ஆமாம், எடுத்துடலாம்னு நினைக்கிறேங்க. நம்ம போயிட்டு சீக்கிரமாக பெரிய கன் எடுத்துடலாம். கொஞ்சம் அப்போ தான் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போது இங்கே ஒரு டோர் ஹேண்டில் நம்ம பார்த்தோமா, இது வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ கீழே போயிட்டு இந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாலும் வந்துடலாம். நம்ம ஓட்டுறா நம்ம சீக்கிரமாக கீழே கிளம்புவோம். போயிட்டு இது போட்டு ஓகே. இப்போ இது பட்டன் அமுத்தி விட்ருவோம். அது அப்புறமா உள்ளே ஏதாச்சும் பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அமுத்தி விடுவோம். வருது விலகு வெங்கை வெளியே வருது. விலகு வருது. ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமர் தேவை இங்கே நீ வந்ததுக்கு எந்த பொருளும் கிடைக்கல. கிடச்சிச்சு, பட் அவனுக்கு தேவையில்லது. ராஹோ பட்டன் அமுத்தி விட இல்லையா? அமுத்தி விட்டுனே. இப்போ அமுத்தி விட்டாச்சு. வெளியே போயிடுவோம். அந்த கோடு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு மேலே டோர் ஹேண்டில் பார்த்து எடுத்து வந்துடலாங்க. சரி, ஓகே. மேலே வந்தாச்சு. சீக்கிரமாக நம்ம முடிச்சிடும். சீக்கிரமாக நம்ம டோர் இதை கண்டுபிடிக்கலாம். பார்த்தாச்சு. இப்போ நம்ம போய்ட்டு கன் எடுத்து எல்லாத்துக்கும் இருக்கிறாடே தள்ளுறா மொட்டை மண்டை. அதுக்குள்ளேயே மொட்டை மண்டையை எந்திரிச்சிட்டானா அப்புறம் எல்லாருமே எந்திரிச்சிருப்பாங்களே. மொட்டை மண்டையிலே நம்ம கடைசியாக தான் சுத்தம். அவனே எந்திரிச்சிட்டானா மற்றவங்க எல்லோரும் எந்திரிச்சிருப்பாங்க ஈஸியாக. ஓகே, சரி, மறுபடியும் சொல்லிட்டு நம்ம போட்டு போவோம். உள்ள ஏதாச்சும் நல்ல பொருள் ஏதாச்சும் இருக்கும். ஓகே, எடுத்தாச்சு. நம்ம மறுபடியும் போயிட்டு இது கேஸ் ஃபில் பண்ணுவோம். யாரும் இல்லையா? மொட்டை மட்டை போகுது. இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரமாக இங்கே கேஸ் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் ஆகுது. சீக்கிரமாக ஃபில் ஆகுது. யாராச்சும் வந்துட போகிறாங்க. இதுக்குள்ளே வந்தாங்கன்னா சொல்லி முடிச்சு விட்றாங்க. படம் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம கிளம்பிடலாம். இப்போ வாங்கடா முடிஞ்சா எல்லோரும். மொட்டை மட்டை போகுது, சொட்டை மட்டை வருது. சொட்டை மட்டை உண்மையாக வரல, சும்மா சொல்கிறத. மொட்டை மட்டை கீழே போயிருக்குமாச்சே. கிராணி வருது. சீக்கிரமாக போவோம். செத்துப்போ கிராணி. செத்து போச்சு. எவனா வந்துட்டானா? இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா நான் 2 விக்கெட்டை முடிச்சிருப்பேன்லடா. சரி, செத்துப்போ பரவாயில்ல. இன்னொரு விக்கெட்டு அவுட்டு. இன்னொரு விக்கெட் இருக்குமே. இன்னொரு விக்கெட்டு. 1 மோர் விக்கெட்டு. இங்கே போச்சு. சரி, கீழே இருக்கிற விக்கெட்டு நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். உடம் மொட்டை மட்டை இவனே முடிச்சிச்சு. இன்னொருத்திருப்பானே குண்டு தலையன் எங்கடா போனா? திரும்ப சொல்லிட்டு நம்ம போட்டுறேன். டக்குனு க்ளோஸ் அப்பில் வந்துட்டானா? அதுக்காக பயம் கிடையாது எனக்கு. சரி, இருக்கு நம்ம போட்டே போவோம். நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஏதாச்சும் இருக்காண்டா? வந்துடுறானா? எங்கடா ஒருத்தரையும் காணோம். ஓடி வந்துருப்பாங்கன்றீங்களே. அவனை காணும். சரி, அவனை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். மேலே போய்ட்டு அந்த டிஸ்கை வேறு எடுக்கணுமா? இருங்க.
இப்போ நம்ம மேலே போய் டைமண்ட் எடுத்துடலாமா இல்லை சரி ஓகே வாங்க குண்டு தலையாக இருக்கான் நான் அப்படியே முடிச்சு விட்றலாம் அங்கேயே பார்த்துறடி முடிச்சு விட்றேன் உடனே முடிச்சாச்சு ஓகே இங்கே போய் பார்ப்போம் இங்கே ஏதாச்சும் பொருள் இங்கே இருக்கிறடே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதான் ஒரு தான் கன் இருக்கே டேய் ஒன்றும் இல்லையா ஐயோ இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃபாஸ்ட்டாக மேலே போவோம் மறுபடியும் போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணலாம் நம்மகிட்ட கேஸ் இல்லை அப்புறம் டக்குன்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா சமாளிக்க முடியாது யாராச்சும் எந்திரிச்சிருப்பாங்க எல்லோரும் அதனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இருங்க முடிச்சுட்டு அப்புறமா நான் போய் சொல்கிறேன் அது என்ன ஐடியா இது அந்த ஐடியா யூஸ் ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம் ஐ திங்க் யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன் அந்த பொருளை எங்கே போகுது தான் கண்டுபிடிக்கிறது லைட்டாக கஷ்டமாக இருக்கும் இருங்க அது என்ன ஐடியான்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல போயிட்டு கீழே போய்க்கணும் நேராக கீழே போயிட்டோமா இப்போ உட்காந்துட்டு இப்போ இது கீழே போட்டு இது எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே அந்த இடத்துல சுடணும் சுடாம இது எப்படி வந்துச்சு கீழே நம்ம கிராண்ட் சுட்டும் போது இது கீழே வந்துடுச்சா பரவாயில்லையே ஒரே கண்ணில் 2 மாங்காவா ஓகே அது என்னமோ கிடைக்குது ஒரே மாங்காய் 2 மாங்காய் கிடச்சிருச்சு நல்ல பொருள் தான் வாங்கடா எவனாச்சு எதுவுமே வர மாட்டேங்குது சரி கிராணி இருக்குதுன்னு நினைக்கிறது கிராணி தானே அது இல்லையே டக்குனு தூரத்துலேருந்து பார்க்கும்போது வெள்ளையாக தெரிஞ்சு அங்கே போய் பார்த்துருவோம் கிராணியாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் எந்திரிக்கல வந்துச்சு இப்போ கிராணி செத்துப்போ கிராணி பாவாடை போட்டு தனியாக போயிடுச்சு எல்லோரும் வாங்கலாடே எல்லோரும் எந்திரிச்சுப்பாங்க கண்டிப்பாக யார் இருக்கா பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக வாங்கடா டக்குட்டு வந்து பிடிச்சிடாதீங்க அதுக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் இல்லாட்டி நான் சிலிண்டர் பாஸ் கழட்டிடுவேன் டக்குனு பக்கத்தில் இருந்தாங்கண்ணா அதுதான் சேஃப்டிக்கு பார்க்குறேன் எவனாச்சும் வாங்கடேன் இவனுக்கு வரக்குள்ள போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இவனுக்கு தேடிட்டு தான் கிராணி எழுந்திரிச்சு ரொம்ப மாதிரியும் அவனாச்சும் கிட்ட வந்தானா பார்க்கல இங்கே மொட்ட மாட்டேன் வருதா அச்சோ அப்புறமா சிலிண்டர் மாஸ்க் கழட்டிருக்கலாமோ ஒரே கண்ணில் 2 மாங்காவா முதல்ல செத்துப்போ நீயும் செத்துப்போ 2 பேரும் டக்குள் பிடிச்சாச்சு சூப்பரு ஜெர்ஜாண்டாயா இவனையும் முடிச்சு விட்ருவோம் செத்து போடா சரி மறுபடியும் போய்ட்டு இதே ஃபிட் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்க சீக்கிரம் லிஃப்ட்டு தூக்கிட்டு போ இது தூக்கிட்டு போனதுக்கப்புறமா நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற பொருளை எடுத்துக்கலாம் சீக்கிரம் போடுறதே போட்டாச்சா ஓகே ஊத்துப்பல்லாயா எல்லாமே கண்ணை மூடிட்டு இருப்போம் அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக சுற்றல அந்த ரூம்குள்ளே இந்த கேம்குள்ளார சொல்கிறேன் சாரி ரூம்குள்ளே சொல்கிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க சீக்கிரம் போடுத்த கிடத்துக்கிட்டு பம்ப் ஹேண்டில் கிடச்சிருக்கு சீக்கிரமாக மேலே போயிட்டு நம்ம பம்ப் ஹேண்டில் வச்சு அது இது பண்ணலாம் வாங்க டிங் நாட்டலாம் டிங் 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 எவ்வளோ சூப்பராக வருது பாருங்களேன் எஸ் வந்துருச்சு ஓகே நம்ம க்ரோபாட் இல்லையாமே எடுத்துட்டோம் அது எப்படின்னா நம்ம அங்கே சுட்டோம்ல அது அப்படியே கீழே வந்துருச்சு எப்படி ஆனால் இதுவே வந்துருச்சு ஆனால் அது வரமாட்டேங்குது வருங்க அதுக்கு பிளாங்க்கு நீ ஹேமர் எடுத்து வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லலை அடம் முடிக்குது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை ட்ராப் பண்ணிடலாமே சரி நாங்கள் போயிட்டு நம்ம வந்து கன்னியே ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் சுட்டாச்சு எவனாச்சும் வந்தீங்கன்னா டக்கு பிடிச்சிடலாம் எவனும் வரலையா ஓகே வரல கிளம்போ இல்லை போயிட்டு கன் இங்கே போட்டுடலாம் மறுபடியும் சிலிண்டர் மாஸ்க் போட்டுக்குவோம் இப்போ கிளம்பு இல்லையே ஓகே இப்போ போயிட்டு கீழே போயிட்டு கரண்ட்டை வேறு ஆஃப் ஆகிட்டு வரணும் அப்போ தான் மேலே போயிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இந்த ஹேண்ட் வீல் மட்டும் கிடச்சா நம்ம எஸ்கேப் முடிஞ்சிடலாம் ஆமாம் இன்னும் ரெட் கீ வேணும் ஐ நீட் ரெட் கீ அதுக்கப்புறம் இங்கே ஏதாச்சும் ஐ நீட் சம்திங் ஹெவி அப்படின்னா நம்ம அந்த டிஸ்க்கு மாதிரி ஒன்று இருக்குமே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டணுமா அச்சோ அதே வேறு இப்போ நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கணுமாச்சு இப்போ அதே இங்கே இருக்கும் அப்போனா நம்ம கீழே இருக்கிற கோடை கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எங்கே நம்ம போயிட்டு கோடை கண்டுபிடிச்சி வரலாம் அதுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் இல்லைங்க முதல்ல நம்ம டோரில் ரெண்டு இருக்கும் அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம்
இல்லாட்டி கடைசி மினிஸ்டில் போய் நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம என்ன இங்கே ஏதாச்சும் கோடு எந்த கோடுமே இல்லையா? வேறு என்ன கோடு வச்சுருப்பாங்க? அந்த ஸ்டெப்ஸ் பின்னாடி தானே போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அங்கே வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்குமாச்சு. இங்கேயே வச்சிடல, இங்கெல்லாம் வச்சுருக்கீங்க அந்த கோடை. ஒட்ட மண்டை அதுக்குள்ளாரே வந்துடுச்சு. இப்போ நல்லா சுட்டோண்ணே, அதுக்குள்ளாரே ஆயிடுச்சு. 2 minutes 30 seconds இது இருக்குது. கன்னு காண பார்த்தேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? அந்த ரெட் கீ தேவை. ரெட் கீ அந்த அயல் டிஸ்க்கு தேவை. இப்போ நம்ம மேலே போய்ட்டு அது லாக்கருக்கு என்ன பண்ணுறதோ தெரில. ரோல் இங்கே பாஸ்கோட் இருந்தா? இங்கேயும் இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. இங்கே எங்கேயுமே இல்லையா பாஸ்கோடு? என்ன பண்ணலான்றது. சரி, நம்ம சும்மா ஏதாச்சும் ஒரு நம்பர் டைப் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை 1424 இருக்குமோ? ஓப்பன் ஆகலை. 1111 2222 3333 3234 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டு ஏதாச்சும் அன்லாக் பண்ணியாக்கணும். 24 இருக்குமோ? 24 நீங்கள் இது பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடும் பாரு. சரி, நம்ம போயிட்டே பார்த்துறதில்ல வாங்க. மொட்டை மண்டை ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நாத்திக்கு நம்மளை முடிச்சு விட்ருப்பா. எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கே பார்த்தீங்களா? ஐயோ, இங்கே எதுவும் இருக்காது. மொட்டை எப்படி வந்துருக்கு பாருங்களேன். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கிராணி வருது மேலே. இதுக்கு போகுதுன்னு தான் தெரில. இங்கே குண்டாக ஒருத்த போயிட்டுருக்கேன். இந்த லாக்கருக்கான பாஸ்கோட் இங்கே தாண்டா வச்சுருக்கீங்க. சரி, நம்ம கீழே போய் பார்த்தோம். அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. அதனால் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா? நம்ம முதல்ல போயிட்டு கீழே போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஷார்ட்கட் வெளியே போகலாம். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப குதிரா அப்படியே. இது வெளியே கிராண்ட் யாரும் நிறைய வர முடியாது. அதுக்காக தான் சிலிண்டர்டா மாஸ்க் தைரியமாக கழட்டினேன். ஓகே, மறுபடியும் சிலிண்டர்டா மாஸ்க் போட்டுக்கலாம். வெளியே போட. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். நல்ல வேலை சிலிண்டர்டா மாஸ்க்கு கழட்டலை. ஐயோ, இப்போ நம்ம அந்த வழியாக தான் வரணும். நான் மறந்து போய் இந்த வழியாக வந்துட்டேன். ஐயோ, ஒரே காமெடி தாங்க. மறுபடியும் இறங்குவோம். ஓகே, இறங்கியாச்சு. 1432. ஐயோ, இது கூட ஃபஸ்ட்டே தெரிஞ்சது தான் நல்லாயிருக்கும் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. ஒரு கிராண்ட்ஃபா ஓடிப்போம். ஐயோ, நம்ம அந்த பக்கம் போய்க்கல. இல்லாட்டி நம்ம போனதும் போய் அடிபட்டுற போகுது. நம்ம ஏதோ ஒரு எஸ்கேப் நம்ம அடிபட்டுருப்போம் அந்த இடத்துல. இது நம்ம இது அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பா இல்லை மேலே இருக்கிற எஸ்கேப்பான்னு தான் டவுட்டாக இருக்குது. சரி, ஓகே, சீக்கிரமாக போயிட்டு 1432 தானே அதுதான். 2 விக்கெட்டா? ஜாலி. அந்த கிராணி மட்டும் மாட்டல. அதுதான் கொஞ்சம் சோகமான விஷயம். பரவாயில்ல, 2 விக்கெட்டாச்சும் முடிஞ்சு. 1432 நீங்கள் வச்சுக்கோங்க. மொட்டை மண்டையவா இங்கே இருக்கானே. போயிட்டானா? ஓகே, இங்கே ஏதாச்சும் பொருள். ஐயா, ஐண்டஸ்க்கு இங்கே இருக்கா? போடுத்துக்கிட. சரி, ஓகே. இப்போ நம்ம கீழே போயிட்டு அது பொருள் கட்ட பண்ணிட்டு அப்புறமா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா வந்து இந்த ஐண்டஸ்க்கு எடுத்துக்கலாம். அப்புறம் ரெட் கீ வேறு போய் தேடணுமா? ரெட் கீ எங்கே தாண்டா வச்சுருக்கீங்க? போன ஸ்கேப்பில் அப்படி கொடுத்தீங்களே. க்ரீன் கீ அப்புறம் ப்ளூ கீ அப்படி கொடுத்துட்டாங்க. 2 கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு தேவை ரெட் கீ இல்லை. ஐயா, நம்மளுக்கு தேவையான போதெல்லாம் தர மாட்டேங்க. என்னடே, தேவையில்லாத போதெல்லாம் தருவீங்க. கரெக்டுங்களா? பார்த்துக்கோங்க, உங்களே பிடித்தான். கொஞ்சம் பார்த்தே விளையாடுங்க கேமெல்லாம். அதுக்கப்புறம் வேறு நீங்கள் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட அருமை புரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இது ஈஸி மோடு. ஹார்ட் மோடெலாம் வச்சுருந்தீங்க இன்னும் ஸ்பீடாக இருப்பாங்கோ. உங்களை முடிக்கிறக்குள்ளே அவங்களுக்கு போதும்னு இருக்கும். ஏன்னா ஹார்ட் மோடு அந்தளவுக்கு கஷ்டங்கோ. எதுக்குறா இப்படி போட்டு வச்சுருக்கீங்க? ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. ஒத்தையடி பாதை இல்லை, நான் நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இதுக்கு மேலே ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு தேவையில்லை. கீழே போ. இன்னும் அந்த கோல்டு காயின் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு ஹேண்ட் வீல் வேணும். ஹேண்ட் வீல் நம்ம ஐ திங்க் அங்கே இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேன்னு சொல்கிறீங்களா? அந்த லாக்கரில்
1432 போட்டு பார்க்கலாங்களா? 1532 நல்லா பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லையா? இங்கே ஒன்றும் இல்லை. 1432 அதுதானங்க பாஸ்கோடு. எல்லா கீயும் தரீங்க, ரெட் கீ மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ்டா. 1432 போட்டு பார்க்கலாம் வாங்க. 1432 நல்லா ஐயா இங்கே ரெட் கீ இருக்குதா? போட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க. ஒன்று வந்து இது ஹேண்ட் வீல் மட்டும் கிடச்சா போதும். அதே போய் நான் இங்கே தேடுறது இருந்தால் அது டவுட்டாக இருக்குது எனக்கு. போய்ட்டு இங்கேன்னு தேடுறது, இங்கே ட்ராப் பண்ணிடலன்னா நம்ம இடத்து இங்கே தான் யூஸ் ஆகும். ஹேண்ட் வீல் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அடுத்தது ஒரு வேளை அதை பம்ப் பண்ணுறதுல பம்ப் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ப்ளூ கீ இருக்குது. ஓகே ஓகே இங்கே ஃபுல்லாக ஓகே இருக்குது. ஒரு வேளை கீழே பூச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க கன்ஃபார்ம் பூச்சிக்கிட்டு இருக்கோம். சரி இப்போ நம்ம எந்த பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த டைமண்ட் எடுத்து வந்துடலாம். டைமண்ட் வேணாம், இது டைமண்ட் அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். நம்ம கீழே போகலாம். சீக்கிரமாக போ. நம்ம கீழே போயிட்டு இப்போ அங்கே இது வேறு எடுக்கணும்ல. இது அந்த அயன் டெஸ்க் சாரி அயன் டெஸ்க் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து அயன் டெஸ்க் எடுத்து போட்டு அப்புறமா நம்ம போயிட்டு கோல்டு காயின் கீழே இருக்கிற பூச்சி எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. சரி, ஏன்னா வேறு எல்லா பக்கம் தேடியாச்சு. ஏன்னா வேறு எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதிகம் பூச்சிக்கிட்டு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு வந்தால எதுக்கு நம்ம கீழே வாட்ஸ்அப்பை போட்டு கிராணி வந்து வச்சாச்சு. ரெட் கீ இங்கே போட்டிருப்போமே, இது எடுப்போம். இதை வச்சு அந்த ஃபுட்டில் அன்லாக் பண்ணிடலாம். ஓகே போயிட்டு அன்லாக் பண்ணுவோம். புட்டை போயிட்டு இதுக்கு மேலே இது இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போகணும். பூச்சிக்கிட்ட வேற இல்லை லைனாக போவாங்க. போட்டோம் நம்ம போயிட்டு இங்கே இருக்கிற கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். போயிட்டு சீக்கிரம் போட டொமாண்டையை பார்த்துட்டானா சீக்கிரம் கூட்டிகிட்டு போ. டொமாண்டையா விட்டுறா. கரெக்டாக டேர்ன் ஆயிடுச்சு, முடிச்சு விட்டான் டொமாண்டா. அது ஃபோட்டோ அங்கே தான் இருக்குது, அந்த கன்று அங்கே தான் இருக்குது. நம்ம போய் அதை எடுக்கணுமா? நல்ல வேலை சிலிண்டரா மாஸ்க் வேச்சு விட்டு வச்சானே. சரி ஓகே மறுபடியும் நம்ம கீழே போயிட்டு சிலிண்டரா மாஸ்கை போட்டு கிளம்பலாம். இங்கே என்னாச்சு? ஓகே நான் கூட கிளிச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். சில டைம்ஸ் இந்த கேம் கிளிச் ஆயிரும். இந்த மாதிரி கேம் இது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ட்ராப்பு வேறு கிராணி. நல்லா ட்ராப்லேயே போகும், தெரிஞ்சே போகும். நம்மகிட்ட தான் சிலிண்டரா மாஸ்க் இருக்கேன், அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு கேட்டுக்கிறது ஃபோட்டோவும் ஃபோட்டோ இப்படி தொங்கிட்டு இருக்குது. ஐயா சுச்சியவும் பாட்டானா பார்த்துட்டானா ஐயா. இது மாதிரி நம்ம சிலிண்டராக சொன்னால் கூட நம்ப மாட்டான். நம்பிடுவான். இவன் சிலிண்டராக சொன்னால் நம்பிடுவான். பாடுறா நான் இங்கே தான்டா இருக்கேன், பைடா அந்தாச்சு. ஓகே இப்போ நமக்கு என்னமோ இதுக்கு மேலே நம்ம சிலிண்டரான்னு சொன்னால் நம்பிடுவான். பைடா ஓகே மேலே கிளம்புவோம். எல்லோரும் இருக்காங்க, ஒரே இதில் முடிச்சு விட்டுலாமா? வாங்கடா எல்லோரும். நான் ஒருத்தர் விட்டு தான் வரேன். இங்கே வாங்கடா எல்லோரும். ஐயோ தெரியாமல் சும்மா அவனுக்கு மேலே வந்தால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு விட்ருலாம். வாங்கடா இப்போ வாங்கடா டே கிராணி, எல்லோரும் வாங்கடா டே. ஒரு தடவை முடிச்சு விட்டு கிளம்பிடா நம்ம. வாங்கடான்னு இருக்கேன்ல நானே. வாங்கடா டே எல்லோரும் வாங்கடா, ஒருத்தராக வாங்கடா டே. முடிச்சு விட்ருடாடு செத்து போங்கோ. டே நீ எப்படா சாகாமல் வந்த? ஐயோ இவன் வந்துட்டானே சாகாமல். இன்னும் கொஞ்சம் கம்மியான ஹெல்த்து தாங்க இருக்குது. நம்ம வர போயிட்டு ஹேண்ட் வீல்லாம் போட்டு இருக்கணுமா? இப்போ அந்த ஃபோட்டோ எங்கே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து டைமண்டு எங்கே போட்டோம். டைமண்ட் இங்கே போட்டோம் நான் இல்லை. இவனுக்கு வேறு இதை போட்டு நார்மல் மைண்ட் கிராஃப்டே போதும்டா. இந்தளவுக்கு கிராஃபிக்ஸே தேவையில்லடா. எனக்கு மேப்பு வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் சிட்டி லைஃபா பில்டிங்கா.
ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் பற்றி இதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் பண்ணுறவங்க பார்த்தாங்க அவ்வளோதான். நீங்கள்லாம் இங்கே வர சொல்ல இப்படி வாடா. இங்கே வாடா சீக்கிரம். எனக்கு வேறு இதெல்லாம் அடிக்கணுமா? வா வா வா. நம்ம பசங்க நம்மகிட்ட கன்னை வச்சே சுட்டுருக்கலாம். நம்ம எதுக்கு அது இதை வச்சு கொண்டு வந்தால் டவுட்டாக இருக்குது. சரி ஓகே வாங்கடா டே. சீக்கிரம் கொஞ்சம் வந்தே நல்லாயிருக்கும். வந்துட்டாடா. ஓகேடா ஸ்லெண்டினா நீ போடா. ஸ்லெண்டினாடா கிளம்புடா. போயிடுவோம். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் ஆக. ஓ இதை வச்சு ஓப்பன் பண்ணால் தானே ஓப்பன் ஆகும். இதை கீழே போட்டுருவோம். எப்படியே வரலையே. ஸோ தண்ணி இருக்கிறனால சத்தம் கேட்காதுல. தள்ளுறா. சரி ஓகே இப்போ நம்ம போயிட்டு கீழே போவோம். முட்டை மண்டை போகுது. கிராணி கேட்குது. சரி ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கிராணி கேம் இல்லை த ட்வின்ஸ் இந்த கேமை கூட இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு மொட்டை எனக்கு காது கேட்காதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாது புதுசாக தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் விளையாட போகிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துருக்கு முடியாது பூச்சி. செத்து போயிடுச்சு அது பூச்சி. எங்கே போச்சுனே தெரியல அது பூச்சி. சரி ஓகே இதை எடுத்துக்குவோம். நம்ம ஹேண்ட்வீல் வர ஹேண்ட்வீல் கிடச்சிருச்சு வந்ததுக்கு. ஏவா வருது. இதுக்கு மேலே கன்று தேவைப்போயா? ஓகே நம்ம ரீலோட் பண்ணி அவங்க மறுபடியும் அடிக்கலாம். ஸோ இதனால் தேவைப்படும். ரீலோட் வேறு பண்ண முடியலையே. பரவாயில்ல ரீலோட் பண்ணி அடிப்போம். சீக்கிரம் எடுத்துகிட்டு போகுது. இப்படி ஒரு ஜம்ப்பு. ஓகே அது மொட்டை மண்டை காய் கேட்காதுக்கு நாங்கள் லைக் சாரே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட வேண்டாம். அந்த மாதிரி சொல்லாத அப்படின்னு சொல்லாதீங்க. கிராண்ட் ஃபார் ஹவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஷோ அதனால் சொல்கிறேன். நம்ம ஜம்மா வச்சுக்கோங்க. இது ட்ராப் பண்ணால் நம்மளுக்கு அது சிலிண்டர் மட்டும் போகுது இப்போதைக்கு. இப்போ எல்லோரும் லைனாக போவாங்களே இதையும் மறந்துட்டுனே. எல்லாம் வராதீங்களா ப்ளீஸ். அவ்வளோதான். கிராணி வந்து பிடிச்சி விட்டுருச்சு. நம்ம வேறு இது கேஸ் ஃபில் ஆயிடுச்சு. இது பரவாயில்ல. ஆமாம் இப்போ நம்ம சாக்கடையில் வந்தால் சாக்கடையில் விடுங்கடா. அங்கே விட்டுருந்தா அந்த ஹேண்ட்வீலில் போட்டு அப்படியே கிளம்பிருப்பேன்ல. எனக்கு வேலை மிச்சம். ஷிச்சோ இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தானுங்களா. ஹேண்ட்வீலில் போட்டு கேம் முடிச்சுக்கலாமா? சரி பரவாயில்ல. கேஸ் கரெக்டாக போவோம். நம்ம ஸ்லெண்டினா மாஸ்க் வேறு இங்கே தானே நம்ம போட்டுப்போம். அங்கே தான் இருக்குது போட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதே கிராணி வருதே. போயிடுச்சு. இங்கே வந்தாச்சு. இதான மெயின் ஏரியாங்க. இப்படி வச்சுக்கலாம். இங்கே சத்தம் போட்டுலாம் எல்லோரும் இங்கே வருவாங்க. இப்போ இந்த கேப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய்ட்டு சிலிண்டரில் பண்ணிடலாம். இப்படி போட மொட்டை போகுது. போடா சீக்கிரடா. வேறு ஃபில் பண்ண தேவையில்லையா? போடா. சொல்லியிருப்போம். ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் இல்லை. ஃபில் பண்ணிட்டா போச்சு. சீக்கிரம் ஃபில் பண்ணுறா. எனக்கு டவுட்டு மைண்ட் கிராஃப்ட்டும் த ட்வின்ஸும் மிக்ஸ் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும்? கிராணியும் மைண்ட் கிராஃப்ட்டும் வந்துருச்சு. மைண்ட் கிராஃப்ட் வித் த ட்வின்ஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே இப்போ வந்து நம்ம கீழே போய்ட்டு ஹேண்ட் வீல் போட்டு வந்துடலாம். போட்டு நம்ம போய்ட்டு கோல்டு காயின் எடுக்கணும். அப்புறம் அந்த 3 பொருள் எடுத்துடணும் சீக்கிரமாக. அப்புறம் எஸ்கேப் பண்ணிடலாம் நம்ம. இங்கே இல்லை சாரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிட்டுக்கு. இங்கே போட்டுருவோம் இதை. இப்போ நம்ம நேரே மேலே கிளம்புவோம். மேலே போயிட்டு அங்கே ஒரு கிச்சனில் கன்று போட்டுருப்போம் தெரியும் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ இப்போ நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இது எடுத்துகிட்டு வருவோம். சீக்கிரம் போடா. கிராணி போகுது. ரோஸு கிராணி போ.
லூசு கிராணி லூஸ் கிராணி. ஊத்த ஒல்லு கிளவி பொக்க பல்லு கிளவி. ஊத்த ஒல்லு கிளவி பொக்க பல்லு கிளவி. ஊத்த ஒல்லு கிளவி பொக்க பல்லு கிளவி. ஊத்த ஒல்லு கிளவி பொக்க பல்லு இருக்கா போடும் பொக்க பல்லு கிளவி. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கு. அவ்வளோதான், அந்த பக்கம் செத்து போயிட்டான். மொட்டை மட்டும் தான் இருக்கான். அவன் பேச்சு வருவான். அவன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு. அவன் அவ்வளோதான் 3 பொருள் எடுத்த வின்னா. ஓகே, மொட்டை மண்டை போகுது. ஓகே, வெளியே முடிச்சு விட்ருவான். இவனை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிறான்? செத்து போட செத்து போயிட்டான். இப்போ நம்ம போயிட்டு 3 பொருள் எடுத்து டைமண்ட் எடுத்துக்கலாம். டைமண்ட் இங்கே தான் ட்ராப் பண்ணியிருந்தோமா கடைசியா? தெரில. சரி ஓகே, நம்ம 3 பேர்த்தையும் முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். 4 பேர்த்தையும் முடிச்சு வச்சா மொட்டை மண்டையாக சேர்த்து. ஓகே, இப்போ நம்ம ஃபோட்டோ எங்கேயும் ட்ராப் பண்ணியிருந்தோமே. எங்கடா அந்த ஃபோட்டோ? ஃபோட்டோ ஐயோ, அந்த ஃபோட்டோவில் எஸ்கேப் பார்க்க முடியாது. இங்கே தானே ட்ராப் பண்ணியிருக்கோம் நம்ம கடைசியா. ஆமாம், அப்படியே இங்கே இருக்கிற ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ இருக்கும் நம்ம. ஆமாங்க, இது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அது கன்று முக்கியம். லைட்டாக நம்மளுக்கு கன்று தான் முக்கியம். ஏன்னா யாராச்சும் வந்துட்டாங்கண்ணா யாரும் வரல. அதை எடுத்து எஸ்கேப் ஆகிடலாமா? எஸ்கேப் ஆயிடுறா குமார். ஓடுறா 3, 2, 1. கடைசி அந்த 20 பார்த்துக்கோங்க. நானும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போ கிளம்பலாம். இல்லைடா, கீழே வேறு வந்துடுச்சுல. சரி, 3, 2, 1 எஸ்கேப். எஸ்கேப் ஆயாச்சு. எப்படி இருக்காங்க பாரு. உங்களும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஏடா தம்பியே முடிச்சு அடிக்கிற. போன ஏரியாவில் கரண்ட் ஷாக்கே முடிச்சு விட்டான். விரும்பச்சு போலையே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே இதுதான். ஓகே, அடுத்து நம்ம என்ன கேம் விளையாடலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் கைஸ். உங்களோட இருக்கிறேன். பிளே த கேம் 2.7. பாய் கைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்ல காட்டுறேன் பாருங்களேன். இருங்க, அதுக்கு ரெக்கார்டு அப்படி வச்சுட்டு நோ பாய்.